எழில் சுடர் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அஞ்சலியும் நம்ம கவினும் ஒத்துமையாக ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க. சுடர் ரூம் முன்னாடி நின்றுனோன்னே, என்ன அஞ்சலி விளையாட வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வா மாடிக்கு போகலான்னு சொல்லி மாடி கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா குழந்தைங்களும் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கீழே வந்துடுறாங்க. அந்த இடத்துல நம்ம அஞ்சலி பாப்பா கதவை திறக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து கதவை திறந்தோன்னா இவ்வளோ நேரம் ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்த நம்ம சுடர் அப்படியே வந்து அழுவுறது நிப்பாட்டிட்டாங்க. உனக்கு உடம்பு சரியில்லையா? என்னால் நம்பவும் இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் முடியல அஞ்சலி, நீ அப்புறமேட்டு வரியா அப்படின்னு சொல்லும்போது கீழே கொடுக்கணும்னு போகிறாங்க. அந்த இடத்துல மாத்திரை சாப்பிட்டியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. சாப்பிட்டேங்கிற மாதிரி பொய் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர் கீழே போயிட்டு சாப்பாடெலாம் பசைஞ்சு அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. கதவை தர தமிழ், கதவை தர தமிழுங்கிற மாதிரி அந்த இடத்துல சுடர்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அப்புறம் வா, நீ எனக்கு தூக்கம் வருது, தலை வலிக்குது, நீ கதவை திறக்க போறியா இல்லையா தமிழ்? இல்லாட்டி நைட் வரைக்கும் நான் இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது கதவை திறந்துடுறாங்க. என்ன ஆச்சு, இங்கே வா சோபாவில் வந்து உட்காருன்னு சொல்லிட்டு சாப்பாடை வந்து அழகாக க்யூட்டாக வந்து ஊட்டி விட்றாங்க. அந்த இடத்துல நம்ம அஞ்சலி பாப்பா அம்மாவை பார்த்துக்கிட்ட மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும் தெரியாமல் நம்ம சுடர் வந்து இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு துணை வந்து கையில் கிடச்ச மாதிரி அப்படியே பாசிட்டிவாக வந்து இருக்காங்க. நீ இருக்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மம்மு சாப்பிட்டா தானே ஜுரம் குறையும், ஜுரம் குறையணும்னா நம்ம மாத்திரை சாப்பிட்ணும். மம்மு சாப்பிட்டுட்டு மாத்திரை சாப்பிட்டா தான் ஜுரம் குறைஞ்சி நம்ம விளையாடலாம், சரியா? அதுக்காவது நீ சாப்பிட்றது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது போதுங்கிறாங்க. சாப்பாடு ஊட்டி விடும்போது இது கடைசி வாய் சாமி வாயின்னு சொல்லி அந்த இடத்துல அன்பா பாசமாக வந்து கொடுத்தோன்னே அவங்க அம்மாவும் இதே மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சுடர் வந்து சின்ன வயசில் சாப்பிடாமல் இருக்கிறப்ப இதை ஞாபகம் வந்தோன்னே அப்படியே வந்து ஹக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து அடுத்தடுத்தது என்னென்ன பண்ணணுங்கிற மாதிரி கோவத்தில் நம்ம வேலு மாட்டுக்கும் ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. நல்லா தெளிவாக சொல்லுங்கள் தமிழுங்கிறவங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும், சீக்கிரம் சொல்லுங்கங்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் யாரும் தெரியாது, எங்களுக்கு தெரியும்யா, நீ தமிழ்ங்கிற பேரில் யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த இதில் வந்து இருக்காங்க, அவங்க டீட்டெயிலில் லேப்டாப் பார்த்து சொல்கிறியா, இல்லாட்டி உனக்கு இந்த இதில் வேறு ஏதோ ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி உன்னை தூக்கி உள்ளே வைக்கட்டா அப்படின்னு சொல்லும்போது லேப்டாப்பில் தமிழ் நம்பர் வந்து எடுத்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி சுடர்வழி ஃபோன் நம்பரும் எடுத்து கொடுத்துட்றாங்க. என்னது ஒரே நம்பராக தான் இருக்குது, சரி உண்மையிலே வந்து தமிழுங்கிறது யார் என்ன ஏதுன்னு எழில் முன்னாடி நிப்பாட்டினா இவன் மிகப்பெரிய ஃப்ராடுக்கு ஏன்டா சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொன்னால் நிச்சயம் எழிலுக்கு பொய் சொன்னாலே பிடிக்காது, வீட்டை விட்டு துரத்திடுவான். அதுக்கப்புறம் சுடர் கழுத்தில் வந்து தாலி கட்டிடலாம். ஆனால் எழிலுக்கு பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே செய்ய முடியாது தான் வேலு வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அஞ்சலி பாப்பாவும் சுடரும் அப்படியே வெளியில் கேஷுவலாக வந்துகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அவங்க அப்பா புது நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்க. என்னது புது நம்பராக இருக்குது, ஒருவேளை மாமா இருப்பாரோ, சரி கால் அட்டன் பண்ணுவோன்னு சொல்லி காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க. அம்மாடி எப்படிமா இருக்க, ஏன்பா புது நம்பர்லேருந்து கால் பண்ணுற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் சித்திகாரி ஃபோனை வந்து எடுத்து உடச்சி வச்சுட்டா, என்னாலையும் பேச முடியல, பழைய ஃபோனை வந்து உங்கள் மாமா கிட்ட கொடுத்து ரெடி பண்ணம்மா, ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு தான் என்னால் பேச முடிஞ்சிச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா உடம்பு நல்லா பத்திரமா பார்த்துக்கங்க, நான் முக்கியமான விஷயத்துக்காக தான் ஃபோன் பண்ணேன். இது எல்லாம் அஞ்சலி பாப்பா வந்து கேட்குறாங்க. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்தாங்க. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கா? என்னப்பா உங்களை பார்த்தாங்களா ஃபஸ்ட்டு சித்தியை பார்த்தாங்களா? சித்தியை தான்பா பார்த்தாங்க. ஐயோ அப்போனா இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனையாயிடுமே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அது மாதிரிலாம் ஒரு ஆள்லாம் இங்கே இல்லவே இல்லை, ஃபேக் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று ஃபார்மை வந்து ரிஜெக்ட் பண்ணுற நேரத்தில் ஐயோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, என்னப்பா அது இப்படி ஆகி போச்சு, என்னாலையும் இந்த வீட்டில் ரொம்ப நாள் இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஃப்ளோவில் வந்து வளர்றாங்க. இது எல்லாம் நம்ம அஞ்சலி பாப்பா வந்து கேட்டுட்டு இருக்கதே மறந்துட்டு அப்படியே பேசுகிறாங்க. பாஸ்போர்ட்டுக்கு என்ன தான் பண்ணுவேங்கிற மாதிரி மல்லு கட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்கிறப்ப நான் உன் அப்பா விட்டுருவானாம்மா, அப்படியெல்லாம் கடைசியில் வந்து சென்னைக்கு உன் அட்ரஸை தான் கொடுத்துருக்கேன், உன் நம்பரையும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வந்து உன்னை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்கம்மா, சரியா? அச்சோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே வந்தால் தமிழுங்கிற பேர் வந்து தெரிஞ்சிருமே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து தடுமாற்றத்தில் இருக்காங்க நம்ம சுடர்வழி. ஏதாவது பண்ணி சமாளிச்சே ஆகணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. நீ என்னை விட்டுட்டு போறியா தமிழ், விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிகிட்டு இருந்த. ஐயையோ அஞ்சலி பாப்பா இருக்கிறதே மறந்துட்டு நம்ம மாட்டுக்கு வந்து ரொம்ப வந்து கத்தி கத்தி பேசிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்திருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லையே, பின்ன பாஸ்போர்ட்டுக்கு எதுக்கு எடுத்த, வேலை விஷயமா வெளியூர் எங்கேயும் போறியா, வெளிநாட்டுக்கு அப்படின்னு கரெக்டாக வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி விவரமாகவே கேட்டிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீனில். அப்போன்னு பார்த்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வெளியில் டூருக்கு எங்கேயாவது போகிறோன்னு வச்சுக்கேன், பாஸ்போர்ட் இருந்தால் தானே உண்டு, அதனால தான். ஓ அப்படி சொல்கிறியா தமிழ்,
ஓகே ஓகே இப்போ தான் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து வேலு வந்து யோசிக்கிறாங்க. அதாவது எப்படி இருந்தாலும் வந்து சுடர் வந்து மாட்டிக்க தான் போகிறா. தமிழுங்கிற பொண்ணை கூடிய சீக்கிரம் யார் என்ன ஏதுன்னு நம்ம நிரூபிச்சே ஆகணுங்கிற மாதிரி கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் கடுப்பில் வந்து இருக்காங்க. நம்ம சுடர் என்னடா பண்ணுறது, நிச்சயம் வந்து போலீஸ் எப்போ ஆனால் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்க. அது மாதிரி வந்தாங்கன்னா நம்ம சுடர்னு தெரிஞ்சிருமே. தமிழ் இல்லைன்னு தெரிஞ்சா அஞ்சலி பாப்பா மூஞ்சலையும் வீட்டில் இருக்க யார் மூஞ்சலையும் என்னால் எப்படி முழிக்க முடியும்? இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப எலிசாட்ட போய் உண்மையை வந்து சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து தைரியமாக வந்து போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர்வெளி இன்றைக்கி எப்படி இருந்தாலும் எல்லா உண்மையும் சொல்லிடுறோம். சார் என் பேர் சுடர் சார், நீங்கள் மன்னிச்சிருங்க சார்னு சொல்லி காலில் விழுவாத குறையாக வந்து விழுந்துடலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு குடுகுடுன்னு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா அங்கே ஒரு கேபினில் வந்து மீட்டிங் மாதிரி போயிட்டுருக்கு. என்ன மீட்டிங்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க சர்டிஃபிகேட்டில் வந்து ஏமாற்றிட்டாங்க போல இருக்குது. அதனால் எலியில் வந்து வெளுத்து கட்டிகிட்டு இருக்காங்க. அதே கேபினில் தான் வந்து இருக்காங்க நம்ம சுடரும். என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ பொய் மேலே பொய் சொல்லியிருக்க. எனக்கு சொன்ன பொய்யை விட நீ அதுக்கடுக்காக வந்து பொய் பேசியிருக்க பார்த்தியா, அதனால தான் சார் நான் வேலையெல்லாம் ப்ராப்பராக தான் சார் பார்த்தேன். ஃபேமிலி மேன் சார், எனக்கு இந்த வேலை இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் சார், தயவு செஞ்சு சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர் முன்னாடி நீ ஃபஸ்ட்டு பொய்க்கு தயக்கம் இல்லாமல் சொல்லிட்டேனா, அதை காப்பாற்ற இன்னொரு பொய், அதை காப்பாற்ற இன்னொரு பொய்ன்னு சொல்லி கடைசியில் நீ திருடனா வந்து தான் நிற்ப. ஒன்றெல்லாம் நான் மன்னிக்கலாம் முடியாது. தயவு செஞ்சு இங்கேருந்து ஓடி போயிடு, இல்லாட்டி நான் வந்தேன் வேறு மாதிரி தான் நடவடிக்கை எடுக்கணும். அந்த அளவுக்கு என்னை கொண்டு போய் விட்டுறாத சார். எனக்கு குழந்தையெல்லாம் இருக்குது சார், இந்த வேலையை வச்சு தான் சார் படிப்பு, எதிர்காலம், சாப்பாடு கூட வாங்கி தர முடியும். தயவு செஞ்சு சார் அப்படின்னு சொல்லும்போது சுடர் என்ன செய்யலாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல. அதாவது மன்னிச்சு விட்டுறலாமே, ஃபேமிலி மேன்லாம் இருக்காங்களே, இப்போ இந்த வேலையை நம்பி தான் அவங்க வீட்டில் அடுப்பெரியுங்கிறாங்க. குழந்தைக்கு எதிர்காலம் இருக்குது, படிப்பு வேலைக்கு இருக்குது. அப்புறம் அவங்க வேலை தேடுறதுக்கு 2-3 மாதம் ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுறது, பாவம் இல்லையா? சுடர் நீ சொன்னதும் வேலிடான பாயிண்ட் தான். அதுக்காக அவனெல்லாம் மன்னிக்கக்கூடாது. இவனை மன்னிச்சோன்னு வச்சுக்கேன், என்னையே இப்படியெல்லாம் பண்ணிட்டல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லி அவன் மண்டையில் இருக்கிற ஈகோ என்றைக்காக இருந்தாலும் வேலை செய்யுமா? நம்ம எவனுக்குமே கருணை பார்க்கக்கூடாது. அவன் நமக்கு நேர்மையாக இருக்கிற வரைக்கும் அவனை வச்சுக்கலாம். அவன் தப்பு பண்ணது தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நொடி அவனை தூக்கி பந்தாடிடணும். இல்லைன்னு வச்சுக்கிங்க, இப்போ இதே வந்து நயவஞ்சகத்தோட அடுத்த வாட்டி நம்மளை போட்டு பார்க்கலான்னு சொல்லி அவன் மனசில் வந்து தோன்ற மாதிரி சில செயல்லாம் வரும். அதனால் யாரையுமே விட்டு வைக்கக்கூடாது. இப்போ என்ன, இவனுக்காகவும் இவன் குழந்தைக்காகவும் நம்ம யோசிக்கணும். 6 மாதம் சேலரி வந்து இவனோடது இப்பயே கையில் கொடுத்து அமுச்சு வச்சுருங்க. இந்த 6 மாதம் சேலரி வந்து தீர்றதுக்குள்ளே அவன் அடுத்த வேலை வந்து தேடிக்கிட்டோம். எனக்கு காசு பணம்லாம் முக்கியம் இல்லை, நேர்மையாக இருக்கணும்டா. நேர்மையாக இல்லாதவன் என் கூடயே இருக்கக்கூடாது. அச்சச்சோ, இதே மாதிரி தானே நம்மளும் வந்து பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சுடர்வெளி வந்து பயப்படுறாங்க உண்மையை சொல்ல. சார் சர்டிஃபிகேட் வேணால் பொய்யா இருக்கலாம் சார், நான் எப்படி சார் வேலை பார்க்குறேன், என்னோடய வேலையை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கெட் அவுட், இங்கேருந்து வெளியில் போயா, என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க? சர்டிஃபிகேட்டில் இப்போ தில்லுமுள்ளு பண்ணுவேன், அடுத்தது எதையாவது விற்க மாட்டேன்னு என்னையா நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து எழில் வந்து துரத்தி விட்றாங்க. சுடர் எந்த உண்மையும் சொல்லாமல் மௌனமாக இருக்க